ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது 6த் கொஸ்டின், அப்புறம் 7த் கொஸ்டின், அப்புறம் 8த் கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதில தான் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதான் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஐடென்டிஃபை ஃபேக்டர் பேர்ஸ், அதாவது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Which of the following are factor pairs for 66? ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இதில் எத்தனை ஆப்ஷன், 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 66 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக 66 ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எழுதணும், அப்படி எழுதணும். ஸோ 1 into 66 ஒரு பாசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 66, இது ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் 2 into 33 ஒரு பாசிபிலிட்டி, இதுவும் 66 தான். அப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன பண்ணுவோம்னா 3 into 3 into என்ன பண்ணலாம், 66 3 22 எழுதணும். 3 into 22 equal to 66. இது இன்னொரு பாசிபிலிட்டி, தேர்ட் பாசிபிலிட்டி. ஃபோர்த் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 4 இன்டூ இது போட்டாலும் வராது, 5னாலும் வராது, 6 இன்டூ 11 போட்டால் வரும். 6 இன்டூ 11 போட்டால் 66 வரும். வேற எனக்கு தெரிஞ்ச எதுவும் வராது. ஸோ இது 4 பாசிபிலிட்டி தான். ஸோ இது 4 ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிடலாம் இதில் இருந்துச்சுன்னா. 1 and 66 இருக்கு, கரெக்ட். 2 and 33 இருக்கு, கரெக்ட். 3 and 22 இருக்கு, கரெக்ட். 4 and 16 ஆக்சுவலி 16 into 4 64 வரும். 66 கிடையாது, இது ராங் வந்தாலும் இது தப்பு. 6 and 11 கரெக்ட். ஸோ ஏ, பி, சி அண்ட் இ. ஸோ எக்ஸப்ட் டி எல்லாம் கரெக்ட் தான். எக்ஸப்ட் டி, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதான் ஆன்சர். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 7th கொஸ்டின். கம்ப்ளீட் த டேபிள் டு ஃபைண்ட் ஆல் த ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 30. ஓகே, 30யோட ஃபேக்டர் பேர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அண்ட் செகண்ட் ஃபேக்டர் அந்த மாதிரி அவன் டேபிள் கொடுத்துருக்கான். நம்ம டேரெக்டாகவே ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 30 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 into 30 gives you 30. ஸோ 1, 30 ஒரு பேர். 1, 30 ஒரு பேர். அப்புறம் 2 into 15 வந்து உங்களுக்கு 30 கொடுத்துரும். இது இப்போ 2, 15 ஒரு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம், 3 into 10 ஒரு பேர் கொடுக்கும். 3 into 10 equal to 30. ஸோ 3, 10 ஒரு பேர். ஸோ 3 பேர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே 4 பேர் தான் கொடுத்துருக்கான் அவன். அப்புறம் 6 into 5 ஒரு பேர். 6 into 5 equal to 30. ஸோ 6, 5 எழுதலாம், இல்லை 5, 6 எழுதலாம். 5, 6 ஒரு பேர். ஸோ எத்தனை பேர் இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ நம்ம இதுக்கு தகுந்தபடி எழுதிக்க வேண்டியதான். ஸோ செகண்ட் ஃபேக்டர் 13 கொடுத்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ 1, 30 இது ஃபர்ஸ்ட் பேர். செகண்ட் பேர் என்ன நம்ம எழுதிருக்கோம்னா 2, 15 எழுதிருக்கோம். 2 and 15 அவனே கொடுத்துட்டான். ஸோ இது கரெக்ட். தேர்ட் பேர் என்ன கொடுத்துருக்கான்னா 3 and 10 கொடுத்துருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அப்போ இதை 10 எழுதிக்கலாம். செகண்ட் ஃபேக்டர் 3 and 10. லாஸ்ட் பேர் என்னன்னா 6 and 5, 5 and 6 எழுதலாம். ஏன்னா இங்கே 6 கொடுத்துட்டான் அவனு. சின்ஸ் 6 கொடுத்துருந்தானே இங்கே 5 எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ 7th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா 8th கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். கம்ப்ளீட் த டேபிள் டு ஃபைண்ட் ஆல் த ஃபேக்டர் பேர்ஸ் 42 கேட்குறோம். ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டின் நீங்கள் இப்படி கண்டுபிடிக்காட்டி கூட நீங்கள் இந்த இந்த க்ளூ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 1 into 30 into என்ன நம்பர் போட்டால் உங்களுக்கு 30 வரும். 15 into 2 போட்டால் 30 வருது. 3 into என்ன நம்பர் போட்டால் இப்படி இந்த க்ளூ வச்சு, சாரி வேற கலர், இந்த க்ளூ வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் கொடுத்துட்டான். 3 into என்ன நம்பர் போட்டால் உங்களுக்கு 30 வரும். 6 into என்ன நம்பர் போட்டால் உங்களுக்கு 30 வரும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷன் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ளூ கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரூட்டெல்லாம் போட்டு தான், ஃபுல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி தான், ஃபுல்லாக நீங்கள் மூளை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக யோசிச்சு போடணும். ஸோ க்ளூ கொடுத்தா யூஸ் பண்ணுங்க. யூஸ் க்ளூஸ் இஃப் கிவன். யூஸ் க்ளூஸ் ஆர் ஹிண்ட்ஸ் இஃப் கிவன். இஃப் ப்ரொவைடட்னு சொல்லலாம், இல்லை கிவன்னு சொல்லலாம். இஃப் ப்ரொவைடட் ஆர் கிவன். இது ஒரு பேசிக்காக ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அட்வைஸ் கூட இல்லை, சஜஷன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். கம்ப்ளீட் த டேபிள் டு ஃபைண்ட் ஆல் த ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 42. ஓகே, 42 ஃபேக்டர் பேர்ஸ் ஒரு ஃபேக்டர் இவனே கொடுத்துட்டான். 1 and 42. 2 and என்ன வரும்? 2 into என்ன போட்டால் உங்களுக்கு 42 வரும். 2 into 21 போட்டிங்கன்னா உங்களுக்கு 42 வரும். நான் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 42/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே 21 எழுதிக்கலாம். அப்புறம் சம்திங் into 14 gives you 42. சம்திங்
சாரி இப்படி எழுத வேண்டாம். சம்திங் இன்ட்டு 14 gives you 42 இப்படி எழுதிடணும். மேலே இருக்கிறத அழிச்சிடுறேன். கழிச்சாச்சு. ஓகே 14 இன்ட்டு என்ன போட்டால் 42 வரும்? நான் இது 3 போட்டால் வரும்னு நினைக்கிறேன். 15 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஸோ கிட்டத்தட்ட 14 இன்ட்டு 3 வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான். ஸோ 14 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் 42 தான் வரும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 14 இன்ட்டு 3 வருமா செக் பண்ணிடுறேன். 14 2 28 28 ப்ளஸ் 14 எவ்வளோ வருது? 28 ப்ளஸ் 14 8 ப்ளஸ் 4 12 2 3 4 ஏன் கரெக்ட் தான். ஸோ இது கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ லாஸ்ட் இந்த பிளாங்க் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். 6 இன்ட்டு என்ன போட்டா 6 6 36 6 இன்ட்டு 6 வந்து உங்களுக்கு 36 கொடுக்கும். 6 இன்ட்டு 7 42. ஸோ 6 அண்ட் 7. ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர். ஸோ இது Z மாதிரி இருக்கு. மட்டும் நான் அழிச்சிட்டு ஒழுங்காக போட்டுருவேன். 21 21 அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அந்த 21 3 7 இதான் ஆன்சர்ஸ் ஃபார் கம்ப்ளீட் ஃபார் கொஷின் 8. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8th கொஷினும் முடிச்சிட்டோம், 7th கொஷினும் முடிச்சிட்டோம், 6th கொஷினும் முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ப்ராக்டிஸ் கொஷின், இந்த ஐடென்டிஃபை ஃபேக்டர் பேர்ஸ்ன்ற எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இதையும் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ நம்ம மல்டிபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இதான் ஃபைனல் சம்மரி மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு. ஃபைனல் சம்மரி இதெல்லாம் ஒரு பிளாக் போட்டுறேன். வேற கலர் யூஸ் பண்ணி காணும். இப்போ இதான் ஃபைனல் சம்மரி. From the above examples, we observe that factor is a number that divides the given number exactly. அதாவது ரிமைண்டர் 0 வரும். இது சொல்லியாச்சு நான் ஏற்கனவே. ஸோ இது முக்கியமான பாயிண்ட் இது. சாரி ஓகே முக்கியமான பாயிண்ட். எவ்ரி நம்பர் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் 1 இந்த நம்பர் இட் செல்ஃப். இது மினிமம். ஆக்சுவலாக மினிமம் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். எவ்ரி நம்பர் ஹேஸ் மினிமம் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது என்ன ஃபேக்டர்லாம் 1 அந்த நம்பர் இட் செல்ஃப். அதான் மினிமம் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மினிமம் 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை அழிச்சிடலாம். மினிமம் 2 ஃபேக்டர்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 மினிமம் ஃபேக்டர் வந்து என்னன்னா 1 அந்த நம்பர் இட் செல்ஃப். இப்போ லெட்ஸே இப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா 1 7 தான் அதோட ஃபேக்டர்ஸ். வேற எந்த ஃபேக்டருமே இல்லை. ஸோ 7க்கு கூட 2 ஃபேக்டர் இருக்கு. இந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம் இந்த சாப்டரில். பட் இப்போவே நான் ஒரு ட்ரெயிலர் மாதிரி அதை சொல்லிடுறேன். ஸோ பிரைம் நம்பர்ஸ் என்னன்னா தே ஹேவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் 1 அந்த நம்பர் இட் செல்ஃப். இந்த பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்படி இருந்தா. பிரைம் நம்பர்ஸுக்கு கூட மினிமம் 2 ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதை அழிச்சிடுறதுலாம் லிஸ்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இது செகண்ட் பாயிண்ட். இதுதான் செகண்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியம். இதுவும் எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ இப்போ லெட்ஸே 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ஓட ஃபேக்டர் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் போகும். நடுவில் தான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் 10ஓட ஃபேக்டர் லிஸ்ட்டு. ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 10ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மேக்ஸிமம் 10 வரைக்கும் தான் போக முடியாது. மினிமம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் 10 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ இது ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வரும், 5 வரும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். நடுவில் 2 ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். ஸோ 1 2 5 10 தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 நம்பர் 10. ஸோ எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். எவ்ரி ஃபேக்டர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1 இஸ் லெஸ் தேன் 10, 2 இஸ் லெஸ் தேன் 10, 5 இஸ் லெஸ் தேன் 10, 10 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இவன் என்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ இவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். இப்போ இது எல்லாமே லெஸ் தேன். 1 இஸ் லெஸ் தேன் 10, 2 இஸ் லெஸ் தேன் 10, 5 இஸ் லெஸ் தேன் 10. இந்த கடைசி நம்பர் மட்டும் ஈக்குவல் டு 10. அதாவது அந்த ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப். இது ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப் வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் தான். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபைனல் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். ஸோ இதோட ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம ஓரளவு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம மல்டிபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.